கபாலி படம் திரையிடுவதற்கு முன் இவர்கள் என்னை சந்திக்கும் பொழுது ஏன் எங்களையும் பயன்படுத்திக் நாங்கள் தான் இதற்கு பெருமைப்படுகிறோமே தவிர கபாலிக்காக விஎஸ் மருந்தகம் பெருமைப்படுகிறார். கபாலி தான் பெருமைப்படுகிறது. ஆகவே வெளிநாட்டில் இருந்து கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தொடர்பு கொண்டு மிக சிறப்பாக இந்த மருத்துவ சிறப்புகளை தெரிவித்தார். சென்னை வரும்போது அவசியம் இந்த மருந்தகம் வந்து அவரும் பார்ப்பார். கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களுக்கு முன் என் துணைவியாரை அழைத்து கொண்டு டாக்டரை மருத்துவ பணிக்காக அழைத்து வந்தேன். எனது துணைவியாருக்கு வந்து கல்லீரல் கேன்சர். அந்த சூழலில் வாஜ்பாய் அவர்கள் கங்காதர் ஹாஸ்பிட்டலிருந்து உயர்தர மருத்துவ டாக்டரை அனுப்பி வைக்கிறார். கேசி டான் என்பவர் லண்டனிலிருந்து வருகிறார். மூவரும் என் துணைவியார் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்தால் போனஸ் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் நான் டாக்டர் சுப்பிரமணியன் சார் அவர்களை வந்து சந்திக்கின்றேன். அந்த சூழலில் அந்த பெரிய உயரிய வெளிநாட்டு மருத்துவர்கள் எல்லாம் வந்து டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டை பார்த்துவிட்டு வியந்து என் மனைவியை கூட அவர் கவனிக்காமல் டாக்டரை அழைத்து சென்று எப்படி இதை சக்ஸஸ் பண்ண முடிந்தது, எப்படி இதை வெற்றிகரமாக சாதிக்க முடிந்தது, உங்களுடைய மருத்துவத்தினுடைய தியரியை எனக்கு சொல்லுங்கள் என்று இவரிடம் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து சிங்கப்பூருக்கு சென்று மருத்துவத்தில் வெற்றி பெற வைத்த மாபெரும் சாதனையாளர் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள். அவருக்கு நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்றி கடன் பட்டவர்களாகத்தான் நாங்கள் என்றும் 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 இருப்போம். ஆனால் விளம்பரத்தை தேடாத ஒரு மனிதர் அரசியலில் ஜி.கே. வாசன் மாதிரி டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் உண்மையிலேயே இந்த புற்றுநோய் மருத்துவத்துக்கு தலை சிறந்த விஞ்ஞானி டாக்டர் வி சுப்பிரமணியன் சார் அவர்கள் தான். அது கல்மேல் எழுத்தாக நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மருத்துவர்களை அழைத்து இவருக்கு விழா எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆகவே அதற்குரிய முயற்சிகளை நாம் ஒன்றுபட்டு இந்த உயரிய கலைஞனை நாம் உயர்த்தி பிடிப்போம். உலகத்துக்கு ஒரு ஒளிவிளக்காக, ஒரு தீபகற்பமாக, ஒரு கலங்க விளக்கமாக டாக்டர் சுப்பிரமணியன் சார் அவருடைய மருத்துவ பணி மிக சிறப்பானது, அளப்பரியது. அப்படிப்பட்டவர் காலம் கடந்து இந்த மருத்துவ ஒரு அரண்மனையை திறந்து வைத்திருக்கிறார். மருந்துக்கு இது வந்து பசிப்பிணி போக்குகின்ற மருந்து. பசிக்கு வந்தால் எப்படி சோறு கிடைக்குமோ அந்த மாதிரி நோய் போற்றவங்க வந்தால் குணம் பெற்று செல்லக்கூடியவர்கள். அவருக்கு அருந்தவ செல்வர்களாக 2 மகன்கள் வந்திருக்கிறார்கள். டாக்டர் பெற்ற பாக்கியம், டாக்டருடைய பெற்றோர்கள் பெற்ற பாக்கியம், டாக்டர் வந்தார். டாக்டர் பெற்ற புண்ணியம் இந்த மகன்கள் வந்தார்கள். எதிர்காலத்தில் மிக சிறப்பான மருந்தகமாக இந்த மருந்தகம் பணியாற்றும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை.